நீங்கள் திருவசனத்தை வேதத்தை நாம் உற்று பார்க்கும்போது நாம் கவனிக்கிறது என்ன என்றால், இது தேவன் வானத்திலிருந்து நமக்கு கொடுத்தபடினால், உன்னதத்திலிருந்து நமக்கு அருளபடினால், மனிதன் தேவன் ஆவியினால் எழுதப்பட்டாலும் சுய வியாக்கியானத்துக்காக எழுதவில்லை. நத்திங் வாஸ் ரிட்டன் ஃபார் பிரைவேட் இன்டர்பிரிட்டேஷன். இவைகளெல்லாம் தேவன் தன்னுடைய அநாதி ஞானத்திலே எழுதி வைத்தபடினால் உள்ளதை உள்ளபடி எழுதியிருக்கிறார். ஆரோனின் குற்றத்தை எழுதியிருக்கிறார், மிரியாமின் குற்றத்தை எழுதியிருக்கிறார், மோசேயின் குற்றத்தையும் கூட எழுதியிருக்கிறார். அதே மோசேட்ட கேட்கலாம், மோசே சொல்ல என்னாண்டவரே ஏன் தப்பை கூட சுட்டி காட்டியிருக்கிறீரே, நான் எவ்வளோ பெரிய தலைவர், ஏன் தப்பை ஏன் சுட்டி காட்டுறீர். இன்ஃபேக்ட் மோசே கடிந்து கொண்டது கூட அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆரோனினுடைய பொன் கண்ணுக்குட்டி விஷயத்தில் ஆரோன் செய்த பிழை அவமானத்துக்குரியது என்பதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். த கிரேட் மிரியம் அவர்களுடைய பிரச்சனையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். இதுதான் அதிலே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். எந்த ஒரு தேசம் ஆஸ் எ நேஷன் அவர்கள் ஒரு தேசமாக அவர்கள் உருவாக்குகிறார்கள். எந்த ஒரு தேசத்திலையும் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் ஒரு தேசம் கிடையாது. தேர் இஸ் நோ நேஷன் வித்அவுட் பாலிட்டிக்ஸ். அப்போ இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசம் என்ற இடத்துல அவர்கள் யாத்திராகமோ 19 அதிகாரத்திலே புறப்பட்டு வர்றார்கள். நீ உங்களை ராயல் பிரீஸ்ட்ஹுட், ஹோலி நேஷன், பரிசுத்த ஜாதி. அதுக்குள்ளேயும் பாலிட்டிக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளேயுமே பாலிட்டிக்ஸ் வந்துருச்சு. எ நேஷன் ஹேஸ் அ பாலிட்டிக்ஸ். எவ்ரி ஜெனரேஷன், ஒவ்வொரு தலைமுறைக்கும் பிட்டனஸ், கசப்பு இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் என்கிற குற்றமும் இருக்குது. எல்லா தலைமுறைக்கும் கசப்பு இருக்குது, எல்லா தலைமுறைக்கும் குற்றம் இருக்குது. அதான் வேதம் தலைமுறைகளை காட்டுது. எப்படி தலைமுறைகளை நாம் வகுத்தோம்? ஆதாமிலிருந்து நோவா 10 தலைமுறை, ஷெம்மிலிருந்து ஷெம் டு ஆபிரகாம் 10 தலைமுறை, 20 தலைமுறை. ஆபிரகாமில் இருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறை. தாவீதிலிருந்து சிறையிருப்பு 14 தலைமுறை. சிறையிருப்பிலிருந்து கிறிஸ்து 14 தலைமுறை. ஆக மொத்தம் 62 தலைமுறைகளை பேசுது. ஈச் ஜெனரேஷன் ஹேட் இட்ஸ் ஓன் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் பிட்டர்னஸ். ஒவ்வொரு தலைமுறைக்கும் பிரச்சனை இருந்துச்சு. நாம் ஒரு தலைமுறை, என்னுடைய தாய் தப்பு முன்னாடி உள்ள அங்கே தலைமுறை, அதனுடைய பாட்டி பூட்ட முன்னாடி தலைமுறை. ஸோ யூ ஆல் ஹேட் எ ஜெனரேஷன்ஸ். இந்த தலைமுறை இடத்தில் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள் அடுத்த தலைமுறை. ஒவ்வொரு தலைமுறைக்கும் there will be bitterness, கசப்பு இருக்கும், and there will be complaints, பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு தேசம் என்றால் there will be politics, அரசியல் இருக்கும். இதை நம்ம மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. இதான் அதில் இருக்கிறதான முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. எல்லா தலைமுறைக்கும் கசப்பு இருக்குது, எல்லா தலைமுறைக்கும் குற்றச்சாட்டுதல் இருக்குது. அதுபோல் எவ்ரி பீப்புள் ஹேவ் கிரேவிங்ஸ், ஆசை இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை இருக்கும். சாப்பிட ஆசை. அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் எகிப்தில் நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக சாப்பிட்டு பாலும் தேனும் குடித்து அங்கே அவ்வளவு கரிசோறு சாப்பிட்டு நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம். ஸோ தேர் இஸ் அ கிராவிங் ஃபார் ஃபுட். அதே போல் தேர் இஸ் அ கிராவிங் ஃபார் காசிப். அங்கே புறணி பேசுகிறதுக்கும் தேர் இஸ் அ கிராவிங், ஆசை இருக்குது. இதெல்லாம் நாம் மறக்க முடியாத வரலாற்று உண்மைகள். A nation has politics, generation has bitterness and complaints. அதுபோல் எவ்ரி பீப்புள் ஹவ் கிராவிங்ஸ். ஒவ்வொரு மனிதனுக்கு ஆசை உணர்வுகள் உண்டு. அது சாப்பிட்ற ஆசையாக இருக்கலாம், பொருள் ஆசையாக இருக்கலாம், பண ஆசையாக இருக்கலாம், பெண் ஆசையாக இருக்கலாம், பொன்னாசையாக இருக்கலாம். சிலருடைய ஆசை என்பது புறணி பேசுகிற ஆசையாக இருக்கலாம். கீப் கம்ப்ளைனிங், பீப்புள் கீப் கம்ப்ளைனிங், பீப்புள் கீப் காசிப்பிங். இது எல்லாம் தான் இந்த தேசம் ஆபிரகாமின் பிரியமான சந்ததி சந்திக்குது. அதான் சொல்லியாச்சு, ஒவ்வொரு தேசத்திற்கும் பாலிட்டிக்ஸ் இருக்குது. பாலிட்டிக்ஸ் பண்ணுறவன் உள்ளே இருப்பான். ஒவ்வொரு தலைமுறைக்கும் கசப்பும் குற்றமும் உண்டு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆசையும் இச்சைகளும் உண்டு. இதை ஆபிரகாமின் பிரியமான சந்ததி சந்திக்கிற வரலாறு தான் என்னாகமம் 16:17. என் தாசனாக யாக்கோபே, நான் இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்டதான யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நீ சும்மாவா இருந்த? நீ எல்லாம் பரிசுத்தமாக இருந்துட்டீங்களா? சொல்லுங்கள். அது அபய திருமறை, அதான் வரலாறு திருமறை. இதில் நாம் கவனிக்க வேண்டிய இப்போது சொன்னதான அனைத்து பிரச்சனைகளையும் பிரியமான ஆபிரகாமின் சந்ததி, மை ஃப்ரெண்ட் ஏப்ரஹாம்ஸ் சீட், இவைகளெல்லாம் துரத்தி விட்டு உங்களுடைய நண்பனாகி ஆபிரகாமின் சந்ததி கொடுத்தீரே, அந்த சந்ததி எப்படி இருக்கிறது? ஒரு தேசமாக அரசியல் செய்து ஒரு தலைமுறையாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு.
மூன்றாவது தனி மனிதனாக ஆசை இச்சைகளில் தோண்டு கொண்டிருக்கு. இது எல்லாத்தையும் சந்திக்கிறது தான் பிரியமான ஆபிரகாமின் சந்ததி. அதற்கென்று தான் லேவி கோத்திரத்தை, ஆசாரிய கூட்டத்தை, ஆசாரிய ஊழியத்தை வச்சிருக்கிறார். இதுக்கு தான் இந்த பாலிடிக்ஸை சரி பண்ண, இந்த 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 கசப்பு குற்றங்களை சரி பண்ண, இந்த ஆசை இச்சைகளை சரி பண்ண தான் லேவி கோத்திரம். அதுக்கு தான் அந்த ஆசாரிய ஊழியம். அப்போ லேவி ஆசாரிய முறைப்படி இருந்துச்சு. இப்போ மெல்கிசேதேக்கின் கீழ் முறைமை இருக்கு. அதுக்கு தான் ஊழியக்காரங்க. அங்கே மோசே ஆரோன் இருந்தார்கள். இப்போது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அங்கே ஆசாரியனும் ராஜாவும் இருந்தாங்க. இப்போ ஆசார் ராஜாக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் ஒன்றாக. இந்த பிரச்சனையை இங்கே 16ஆம் அதிகாரத்தில் ஒரு தேசமாக, ஒரு தலைமுறையாக, தனி மனிதர்களாக சந்திக்க, as a nation, as a generation, as a individual. மூணாக நம்மை பார்க்க வேண்டும். நாம் ஒரு தேசமாக இருக்கிறோம், ஒரு தலைமுறையாக இருக்கிறோம். அது மட்டுமில்லை, நாம் தனி மனிதர்களாக இருக்கிறோம். இதுக்கு தான் ஆசாரியர்கள் அவங்க பாடு சாதா பாடு, சும்மாவா இந்த பாடு, இந்த அழைப்பும் இந்த தெரிந்து கொள் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. சும்மா இல்லைங்க, இது சாதாரண ஊழியமோ சாதாரண வாழ்க்கையே கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் நாங்கள் மரணத்தை சுமந்து திரிகிறோம். கிறிஸ்துவின் ஜீவன் உங்களிலும் அவருடைய மரணம் எங்களிலும் என்று பவுல் சொல்கிற இடத்தில் தான் நாம் ஒரு நாளும் பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இந்த கான்டெக்ஸ்ட், இந்த சார்பை வைத்து அதை பாருங்க, வாசிங்க. இப்போ லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரன் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்த மாணவர்கள். 3ஆம் வசனம் நீ வாசிக்கிறது. ஓகே, 3 வசனம் வந்தாச்சு. 1ஆம் வசனத்தில் நான் கவனிக்கும் போது 3 கூட்டத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. 3 குரூப்ஸ். கோராக் என்ற ஒரு மனிதன், தட்ஸ் a குரூப். இரண்டாவது ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த, லேவி கோத்திரத்தை சேர்ந்த யாரு? கோராக், ரைட்? கோராக். ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த தாத்தானும் அபிராம். தாத்தான் அபிராம் என்பது இரண்டாவது குரூப். மூணாவது 250 பேர் பெற்ற மக்கள். 3 குரூப் இங்கே மோசேக்கு விரோதமாக எலும்பி, as a nation, as a generation, as a individual, 3 குரூப் இங்கே எலும்பி நிற்குதுங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு நிற்குது. ஆனால் திருமறையில் இந்த பிரச்சனையை தேவன் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பதிவு பண்ணப்படும். நீங்கள் நல்லது செஞ்சால் நல்ல பதிவு, கெட்டது செஞ்சால் கெட்ட பதிவு. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, என்ன சொல்லப்பட்டிருக்கு? எங்களை பற்றி பேசாதே, கேட்காத, போயிட்டே இருந்துரு. ரெக்கார்ட் வில் பி ஃபார் எவர், ஃபார் இட்டர்னிட்டி. 3 கூட்டம் இங்கே உட்கார்ந்துருக்கு. லேவியை சேர்ந்ததான கோராகு, ரூபன் கோத்திரத்தை சேர்ந்ததான தானும் அபிராமும் 250 பேர் பெற்றதான மக்கள். 3 கூட்டம் ஆபிரகாமுக்கு விரோதமாக எழுந்தி வந்து நின்று பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரியமான ஆபிரகாமின் சந்ததிங்க, அதுக்குள்ளே தான் எல்லாரும் கிடக்கான். தலைவன் மோசே எலும்பி நிற்கிறாரு, ஆரோன் எலும்பி நிற்கிறார். என்னடா பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? சபையெல்லாம் பரிசுத்தமாக இருக்குமோ, உங்களுக்கு என்னடா பிரச்சனை? எல்லாம் பிரச்சனையே பண்ணுறானுங்க. எப்படி இருக்கு மோசேக்கு ஆரோன்? யோசிச்சு பாருங்க. எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு பிரச்சனை. 3 பேருடைய பிரச்சனை என்ன? இதில் நாம் இந்த ரூபன் கோத்திரத்து தாத்தான் அண்ட் ஆபிராம் இருவருடைய பிரச்சனையை நாம கொஞ்சம் கவனிக்கணும். 12. அப்ப 12க்கு வாசிங்க முதல்ல. 12ஆம் வசனம். பின்பு மோசே எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினார். 2 பேருக்கு கால் கூப்பிடுப்பா, வர சொல்லு. நல்லா கவனிக்கணும். நீங்க மோசே அழைக்கிறாரு, இஸ் காலிங் them. சனிக்கிழமை வாங்க, கம் அண்ட் see me. என்ன வந்து பாங்க. வாசி அந்த 12 தெளிவா. அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை. வர முடியாதுட்டாங்க, நான் வர முடியாது. என் மோசேக்கே ரிபெல்லுங்க, மோசே வர முடியாதியா, நீ சொன்னா நாங்கள் வரணுமா? இதுதான் தலைமுறைகள், இதுதான் தேசத்தின் பாலிடிக்ஸ். இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ, நாங்கள் வருகிறதில்லை. வர்றதில்லை. இந்த மனிதர்களுடைய கண்ணை பிடுங்க பார்க்கிறாயா, அதான் கம்ப்ளைண்ட். யூ வாண்ட் டு gouge the eyes of the people. இதான் அந்த தாத்தாம் அபிராமுடைய பிரச்சனை தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாலும் தேனும் ஓடுகிற எகிப்திலிருந்து நாங்கள் எவ்வளவு அழகாக புசித்து குடித்து சந்தோஷமாக இருந்த இடத்துலேருந்து எங்களை கொண்டுட்டு வந்து இப்படி விட்டுட்டு நீ எங்களுக்கு பிரச்சனை பண்ணிவிட்டு என் கண்ணை பிடுங்க பார்க்குறியா என்றால் என்ன அர்த்தம்? நீ எகிப்தில் நீ வந்து செஞ்ச பற்றியா மேஜிக்கு, அது மாதிரி எதையா அந்த ஜனங்களை செஞ்சு ஏமாற்ற பார்க்குறியா?
நீ பேசி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறியா? வர முடியாதுன்ட்டாங்க. இதான் தாத்தாம் அபியாவோட பிரச்சனை. என்ன அவருடைய பிரச்சனை? 106 சங்கீதம் 24 வசனத்தில் வாசிச்சோம் பார்த்தீங்களா? 106:24. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். இச்சிக்கப்பட என்று இருக்கு ஆங்கிலத்தில், டிசைரபிள் லேண்ட். they despise the desirable land. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு கூட்டிக்கிட்டு போறாரு. நான் வந்து வாங்கப்பா உங்க பிரச்சனை என்ன, நாங்க தீர்த்து வைக்கிறோம்னா இந்த தாத்தாமும் அபிராமும் வர முடியாது என்று சொல்லி கண்ணை பிடுங்க பார்க்குறியா, என் கண்ணை பிடுங்க பார்க்குறியா, ஏமாத்த பார்க்குறியா எங்களை, நீ ஏமாத்துக்காரன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி மோசேக்கு விழுகிற நிந்தையை பாருங்க. விரும்பப்படத்தக்க தேசத்தை அறிவித்து எகிப்தை அவர்கள் நாடினார்கள். எகிப்தை விரும்புகிறார்கள். விரும்பப்படத்தக்க தேசத்தை வெறுத்து நாங்கள் எகிப்தில் பால் தேன்லாம் குடிச்சிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், எங்கள் முன்ன வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் வாழ்ந்தோம், நாங்கள் யார், என்ன எங்களுடைய நிலவரம்லாம் என்ன என்று மோசையோடு கூட இங்கே அவர்கள் கம்ப்ளைண்ட் அண்ட் பிட்டர்னஸ், கசப்பையும் குற்றத்தையும் தெரியப்படுத்துகிற தலைமுறையாக அவர்கள் எழும்பி நின்று அவர்கள் குற்றப்படுத்தி கொண்டு காணவில்லையா தேவனுடைய மகிமை? அதான் கேள்வி. கண்ணை பிடுங்க பார்க்குறியா? கண்ணை இதுவரைக்கும் நீங்கள் நீ கண்ணில் தேவ மகிமை செங்கடலை கடக்கலையா? பார்வோனுக்கு செய்த அனைத்து அற்புதங்களையும் உங்கள் கண் காணவில்லையா? செங்கடலை கடந்தது காணலையா? வனாந்தரத்திலே நீங்கள் கண்ட மன்னா அனைத்து அற்புதங்களையும் காணவில்லையா? கண்ணை பிடுங்குவாயா என்று கேட்பது என்பது கண் சொருகி போன இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். they are short sighted, குறுகிய பார்வை, தூரதிஷ்டி இல்லை. இதான் ஆபிரகாமின் பிரியமான சந்ததி என்ற இடத்திலே ஆபிரகாமின் கேரக்டர் அண்ட் பர்பஸ் இழப்பது. ஆபிரகாமுடைய கேரக்டர் அண்ட் பர்பஸ் என்ன? எபிரேயர் 11:15 வாசித்துட்டோம். நாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்திருந்தால் அதற்கு திரும்பி போவதற்கு அவளுக்கு சமயம் அதை தான் இங்க வந்து தாத்தாமும் அபிராமும் செய்யற பிரச்சனை. ஆபிரகாமின் பிரியமான சந்ததி. ஆபிரகாம் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நீ விட்டு வந்ததை நினைச்சுக்கிட்டு பால் குடிச்ச, எங்கடா குடிச்சிங்க பால்? எகிப்தில் பாலும் தேன் எங்கடா குடிச்சிங்க? இங்கே வந்து தாண்டா உங்களுக்கு மோசை எல்லாத்தையும் செஞ்சாரு. உன் நிலைமை நாரி நாசமாக போன வாழ்க்கையை தூக்கி எடுத்து புதுப்பித்து பரிசப்படுத்தி பாதுகாத்து இந்த தைரியத்தையும் இந்த வல்லமையும் இந்த வாக்கையும் இந்த துணிவையும் இவளையும் இத்தனை காலம் கொடுத்த மோசே, ஆரோன், மிரியாம், தேவனுடைய ஊழியம் அனைத்தையும் மறந்து விட்டு வந்த தேசத்தை பேசிக்கிட்டு இருக்க. என்னுடைய பழைய வாழ்க்கை, உன் பழைய வாழ்க்கை நாத்தம் எடுத்த வாழ்க்கை, உன் பழைய வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை, அருவருப்பான வாழ்க்கை, விபச்சார வாழ்க்கை, வேஸ்டன வாழ்க்கை, முற்றிலும் நாசமா போன வாழ்க்கையை பாலும் தேனும் என்று எப்படி துணிகரமாக நாம் சொல்ல முடியும்? நான் ஒவ்வொரு யாருக்கோ இல்லை, உங்களுக்கு எனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது. விரும்பினார்கள், ஆயத்தப்படுத்தினாரே, வெக்கப்படவில்லையே. இதெல்லாம் ஆபிரகாமின் பிரியமான சந்ததியின் ஆறாமும் தோற்றானும் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். இல்லாத இடத்தில் விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள், தேவன் வெக்கப்படவில்லை, உருவாக்கினார் என்ற இடத்துல இல்லை. திரும்பி போவோம். நீ எங்க கண்ணை பிடுங்க பார்க்கிறாயா? அதை கண்டு அணைத்து கொண்டு நேசித்து. ஆனால் இங்கே இந்த இருவரும் மோசே இடத்தில் சொல்றது என்ன? வாட்ஸ் a bitterness and complaint, கசப்பும் அவர்களுடைய பிரச்சனை என்ன? கண்ணை பிடுங்க பார்க்கிறாயா? நாங்கள் பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்தோம், நாங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தோம் என்று அவர்கள் சொல்வது நிமித்தமாக அந்த 16ஆம் அதிகாரம், என்னாகும் 16ஆம் அதிகாரத்தை திரும்பி போகணும். 30 வசனம் 30. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்கிறார். இந்த ரெண்டு கூட்டத்துக்கும், this groupism, this generation of people who had no foresight, தூர பார்வை இல்லாதவர்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். என்னது அது? பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போடதேயானால் இந்த மனுஷர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். மோசே புதிய காரியத்தை செய்தார். பூமி உள்வாங்கிருச்சு. விரும்பப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணி, விரும்பப்படத்தக்க தேசத்தை ஆசியாமல் பின்னோக்கி பார்த்த, கண்கள் சொருகி போன ஒவ்வொருவரும் பூமியானது விழுங்கும், பாதாளம் திறந்திருக்கிறது, நரகம் அவர்களுக்குரியது, அடியில்லாத பாதாளம் அவர்களுக்குரியது என்பதுதான் தீர்ப்பு. ஏன் பின்னோக்கி பார்க்கிறீர்கள்? ஏன் முன்னோக்கி பார்க்கவில்லை? ஏன் தூரதிஷ்டி இல்லை? ஏன் பிரகாசம் உள்ள மனக்கண் இல்லை? ஏன் சியோன் எருசலேமை காண முடியல? இத்தனை காலம் கடந்து வந்த பாதை கசந்தது எப்படி? தான் இங்கே இருக்கிற மோசேன் அதான் புதிய காரியத்தை செய்யும் என்றார். அதனாலே ஒரு புதிய தண்டனையை உருவாக்கி கொடுக்கிறார் தேவன். பூமியானது விரும்பப்படத்தக்க தேசத்தை அருவருத்தவர்கள், சியோன் எருசலேமின் உபதேசத்தை,
சியோன் எருசலேமினுடைய சத்திய உபதேசத்தை, எழுப்புதலை அருவருத்தவர்கள், அவர்களுடைய நிலைமை என்ன? பூமி உள்வாங்கிக் கொண்டது. விரும்பப்படத்தக்க தேசத்தை விசுவாசியாதவர்கள் பூமி உள்வாங்குது. அசெண்ட் என்ற இடம் இல்லை, டிசென்ட் என்ற இடம். மேலே நாம் எடுத்துக்கொள்ளப்படறதுக்கு பதிலாக அடியில்லாத பாதாளத்திற்கு போவது நியாய தீர்ப்பு என்பது அவர்கள் மேல் எழுதப்பட்டிருக்கிறதான மாறாத தேவனுடைய தீர்ப்பாக இருக்கிறது. பாலிட்டிக்ஸ், நேஷன் ஆஸ் பாலிட்டிக்ஸ், ஜெனரேஷன் ஆஸ் பிட்டர்னஸ் அண்ட் கம்ப்ளைண்ட், இண்டிவிஜுவல் ஆஸ் கிரேவிங்ஸ். இதெல்லாவற்றையும் பிரியமான ஆபிரகாமின் சந்ததி சந்தித்துக் கொண்டிருக்க இடத்தில் தான் இந்த தாதாம் அபியூ என்ற இருவர்களும் அவங்களுடைய பிரச்சனை தேசம், விரும்பப்படத்தக்க தேசத்தின் மேல் இன்ட்ரெஸ்ட். சியோன் எருசலேமின் மீது வாஞ்சை இல்லை, இனி வரும் தேசத்தின் மேல் வாஞ்சை இல்லை. விட்டு வந்த தேசம், விட்டு வந்த தேசம் எது? விட்டு வந்த தேசம் எது? எகிப்து. விட்டு வந்த தேசம் எது? ஊர் என்கிற கல்தேர் பட்டணம். அதன் மீது நாட்டம். அங்கே நாங்கள் பாலும் தேனும் குடித்தோம். நீ பால் குடிச்சு தேன் குடிச்சு எங்களுக்கு தெரியாதா? யார் பால் கொடுத்தது, தேன் கொடுத்தது, யார் சாப்பாடு போட்டு புஷ்டி ஆக்குனது, இந்த கொழுப்பு இந்த உடம்புல ஓடுற இந்த ஃபேட்ஸ்லாம் யாருதுன்னு தெரியாதா? தாத்தாம் அபியூ மோசத்தை செய்து உள்வாங்கிறது. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிற இடத்தில் பிரியமான ஆபிரகாமின் சந்ததி தூர பார்வை இருக்குது. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி எடுத்துக்கிட்டு நமக்கு போகக்கூடாது. பாசிட்டிவிட்டி என்ன? அவர்கள் தூரத்திலே அதை கண்டார்கள், அணைத்து கொண்டார்கள், அவர்கள் அதை ஆசித்தார்கள். they desired it. தேவன் அதை உருவாக்குகிறார். தேவன் வெட்கப்படவில்லை. இதெல்லாம் நமக்குரியது என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அதை வாசிப்போம். தூர பார்வையை, தூர திருஷ்டியை, தூர தரிசனத்தை இந்த புதிய நாள், இந்த காலை வருஷத்தின் கடைசியிலே பிரியமான ஆபிரகாமின் சந்ததி இடத்திலே நாம் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு அந்நியரும் பரதேசியுமாக, அந்த எபிரேயர் 11 இருக்குது, கூடாரவாசியாக பரதேசியாக திரிந்தார் என்பது அவரை பற்றி சொல்லப்பட்ட இடத்துல இருக்கு. அவர்களுக்கு எந்த கசப்போ எந்த விதமான குற்றமோ அவர்களுக்கு இல்லை என்ற இடத்திலே போன வரலாற்றின் கீழ் இவர்கள் பூமியானது விழுங்கியது. இதுதான் இந்த முதலாவது இந்த 16:1 இருந்த 3 கூட்டத்தில் ஒரு கூட்டம் போச்சு.